செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து தேர்தலுடைய கள நிலவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் இன்றைய கள நிலவரங்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் ஆலோசகர் திரு செந்தில்நாதன் சார் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து தொடர்பு இருக்கலாம். இணைப்பில் இருந்தால் மிக்க நமக்கு பலனுள்ளதாக ஆரம்பிங்க. மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் சார். இது எங்கள் கோட்டை, கரூரில் எங்களை மீறி நாங்கள் நினைத்தால் எதையும் செய்வோம் என்கின்ற வகையில் ஒரு பெரும்பான்மை ஒரு மன்னர் ஆட்சியில் வந்த மன்னர் மாதிரி ஒரு சிற்றரசர் மாதிரி சின்னவர் மாதிரி ஏதோ நிறைய சொல்லலாம். இவர்களை பத்தி சொல்ல மக்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடல் வரிகள் கூட நிறைய இருக்குது. அந்த மாதிரி கரூரின் மன்னராக இருந்தவர் கரூர் தொகுதியை விட்டு ஏன் கோயம்புத்தூருடைய தெற்கு தொகுதிக்கு தம்பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னோட ஒரு வயசு கம்மியா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டு வந்து நம்ம பாரதி ராஜா வந்து படத்துல வச்சிருப்பாரு. சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, பொம்பளைக்கும் தவளைக்கும் 2 இடம் தானே அப்படின்னு. சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம், தவளைக்கும் பொம்பளைக்கும் 2 இடம். தண்ணிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும் இல்லையா? தவளை வந்து அது மாதிரி வருது. இது புகுந்த இடம், பிறந்த இடம். இத இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப டேலண்டா இதுவரையிலும் மனைவி, துணைவி, கனைவி, இணைவி, புனைவி அப்படின்னு தமிழ்ல எங்கெங்கயோ நோண்டி கீண்டி பேர் எடுத்து வந்த ஆட்கள் இப்பதான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆண்களுக்கும் பிறந்த இடம் புகுந்த இடம். கன்றாடி டேய், ஆண்களுக்கு எழுதுறா புகுந்த இடம் பிறந்த இடம். எதையெல்லாம் மாத்தணும்னு ஒரு அளவு இல்லையா? செந்தில் பாலாஜியோடைய பிறந்த இடம் கரூர், புகுந்த இடம் வந்து கோயம்புத்தூர். கடவுளே, அட பாவிங்களா, வாயில வந்ததெல்லாம் பேசுங்க. தமிழ் தெரியாத தருதல கூட்டமா போச்சு இந்த கூட்டம். தமிழுக்கு தமிழ்ல சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆமா, தாய் வீடு இது சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். மக்களை இப்ப எப்படிதான் சார் ஏமாத்துறது? நேரா கேட்டுட்டோம். எப்படி கேட்டாலும் கேள்வி ஒண்ணுதான். மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க. இது உண்மையிலே அதுக்கான முயற்சி தானே அவங்க பண்ற செயல்கள். மக்கள் ஏமாற மாட்டாங்க. எரிகிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு தான் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு சரியான தலைமை இல்லை, தலைவர்கள் இல்லை. இந்த தலைவர்களை அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல நிறைய இடர்பாடுகள் வந்து மீடியாக்களுக்கு இருக்கு. இப்போ நம்ம வந்து சுதந்திரமான ஒரு மீடியாங்கிறதுனால நம்ம சுதந்திரமா செயல்படுறோம். அதே சுதந்திரம் இல்லாத பல மீடியாக்கள் இருக்கு. அவன் சிஓ என்ன சொல்றானோ அதான் கேட்டாங்க. என்னங்க இந்த மாதிரி போட்டுனே இருக்கு, என்னங்க பண்ண திடீர்னு நிப்பாட்டிடுறாங்க, நச்சுன்னு ஒரு நம்பிதா தாங்க இறக்கி விடுறா, எல்லாம் மறந்துடுவாங்க ஒரு படத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி வேறு வழி இல்லாமல் உண்மையை வெளியில சொல்ல முடியாத நிலையில வரக்கூடிய பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக உண்மையான செய்திகளை வெளியிட முடியாத சூழல்கள் நிறைய செய்தி ஊடகங்களுக்கு நம்ம வருவதை நம்ம பார்க்க தான் முடியுது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்னவாச்சு அடிச்சு தள்ள வேண்டியதுதான், என்னவாச்சு அடிச்சு விட வேண்டியதுதான். நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து வேற வழி இல்லை, மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் ஏமாறல, மக்களை எல்லாம் ஏமாத்தவும் முடியாது. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. அந்த காலங்கள் இல்லை. அது வந்து ரொம்ப பழைய காலம். இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்கு, எல்லாம் சிவாஜி காலத்து டெக்னிக்கு, எல்லாம் அசோக் காலத்து டெக்னிக்கு, அதெல்லாம் போயிடுச்சு. எம்ஜிஆர் வந்து ஒரு இதுக்கு போகும்போது எம்ஜிஆர் கிட்ட ஒரு பாட்டி வந்து சொல்லுது, இந்த நம்பியார் மேலே கரங்கரன்னு இருக்கிறான், அவங்ககிட்ட ஜாகிரதையா இருக்கு. இன்னைக்கு சொல்லுவாங்களா? அன்னைக்கு வந்து அவங்களுடைய இல்லை, அதற்கு அவங்க இல்லை, இப்ப சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு தெரியுது இது படம். இவங்களே விமர்சனம் பண்றாங்க, இந்த படத்துல இதெல்லாம் சேர்த்துருக்கலாம், இதெல்லாம் வச்சிருக்கலாம், இதெல்லாம் எடுத்துருக்கலாம், ஏன் இந்த மாதிரி பண்றாங்க இவங்களே கேட்கறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து மக்களுக்கு வந்து நாலேஜ் வந்து
இப்பெல்லாம் ஏமாத்தலாம் முடியாது, வேறு வழி இல்லை. சரியான ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. எனக்கு திறமை இருக்குதுங்க, ஆனா ஆளுமை இல்லை. என்கிட்ட வந்து நிறைய திட்டங்கள் இருக்குங்க, ஆனா எனக்கு வந்து சரியான சப்போர்ட் கிடையாது. திறமை இருக்கு, ஆளுமை இருக்கு, ஐடியா இருக்கு, சப்போர்ட் இல்லை. அவங்க எல்லா பக்கங்களையும் பார்க்குறாங்க. இந்த சப்போர்ட்ல ஒண்ணுதான் வந்து மீடியா. பல சப்போர்ட் வேணும். நம்ம ஒரு அரசியல் கட்சி நடந்திருந்தா பல சப்போர்ட் வேணும். ஃபர்ஸ்ட் மணி பவர். ரித்தீஷ் ஒருத்தர் வந்தார், கையில் காசு வச்சிருந்தாரு, எம்பி போஸ்ட் வாங்கினார். மணி பவர், மேன் பவர், பொலிட்டிக்கல் பவர், இந்த 3 பவர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கம்யூனல் பவர், கம்யூனிட்டி, சோசியல் பவர், சொசைட்டி. இவ்வளவு பவர்ஸ். மீடியா பவர், மீடியாவோட ரைட்டிங் மீடியா, விஷுவல் மீடியா, சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலுடைய சப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஃபேஸ்புக், நெட் ஓரியன்டா, இன்டர்நெட் ஓரியன்டா. இவ்வளவு சுத்தி இவருக்கு இவ்வளவு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்களாம் சங்கம் நடத்தணும். அப்படின்னா இத்தனை சப்போர்ட் கிடைச்சதுனால சங்கம் நடத்தணும். தனிப்பட்ட முறையில் செந்தில அங்கே என்ன வேல்யூ, போடா வெளியேண்டுவான். எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாளராக இருந்தாலும், இல்லை ஒரு பொது வழியில் வந்தால் அவங்களுக்கு எத்தனை சப்போர்ட் கிடைக்கும். கிடைச்சாதான் அவங்களால வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்போ சப்போர்ட் குறைஞ்சிச்சு அவருக்கு கரூர் தொகுதியில். உண்மையை சொல்லப்போனா சிபிஐக்கோ உலகளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ கரூர்ல அவர் என்ன பண்ணாரு, டிவிகே மாநாட்டில் அவர் என்ன பண்ணாரு கரூர்ல அப்படிங்கிறது விசாரணையில் இருக்கு, முழுசா தெரியாது. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு முழுசா தெரியும். மக்கள் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பயத்துல போயிட்டாங்க. சொல்லி 1 மாசமா முட்டையை வாங்கி அதை அழுகிற அளவுக்கு வெயிட் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. தக்காளியை வாங்கி விலை கம்மியா இருக்குன்னு தக்காளியை வாங்கி அதை அழுகிற அளவுக்கு இப்போ வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அது என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஓட்டு கேட்க போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அழுகின முட்டையும் அழுகின தக்காளியும் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன். பட்டில வச்சு பயங்கரமா பக்காவா திட்டம் போட்டாங்க. அவரு பட்டி போட்டு வேலை பார்த்தாலும் சரி, குட்டி போட்டு வேலை பார்த்தாலும் சரி. ஆமா, ஓப்பனா சொல்ல போனா அவர் வந்து, நான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல, அண்டர் டிராயரோட ஓட விடுவார். ஏன்னா வந்து மக்கள் வந்து நமக்கு தெரியாது, ஆனா மக்களுக்கு தெரியும் அவர் என்ன வேலை அங்க பார்த்தாருன்றது மக்களுக்கு தெரியும். கொலை பண்ணிட்டு போட்டா கம்முன்னு போயிட்டா விட்டுருவாங்க. இத்தனை மக்களை கொலை பண்ணிட்டு கம்முன்னு போட்டா விட்டுருவாங்க. பண்ணலன்னு சொல்ல முடியுமா அவரால்? அவர் பண்ணணும் நோக்கத்தோட பண்ணல. என்னை பத்தி பேசினாங்கன்னா எதனா கலவரம் பண்றான்னு சொல்லிட்டாரு, போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிறாரு. எவனை அடிப்பட்டு 2 பேரும் வந்தா கட்டு போட்டு அமைச்சு நான் தான் பெரிய ஆள் தான் அவனை பேர் எடுத்துக்கலான்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட போது நேரம் கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு இறப்புகள் ஏற்படும் அவர் நினைக்கல. ஆனால் காரணம் அவர்தாங்கிறது கரூர்ல இருக்கிற மொத்த பேருக்கும் தெரியும். எனக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே சொல்லுது அதுதாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஓட்டெல்லாம் கேட்கறதுக்கு இங்க வந்தாலும் உதவ ஓப்பனா பண்ணுங்க. அடுத்த முறை மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்து ஒரு கேஸ் போட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையான உண்மை என்னன்னா அதுதான். இதுக்கப்புறம் வந்து ஓட்டெல்லாம் கேட்கறதுக்கு ஊருக்குள்ள போக முடியாது. போனால் வந்து அழுகி முட்டையும் தக்காளியும் விளையாடும். சரிங்க, தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து பார்ப்போம். ஏன் கோயம்புத்தூர் போனாருன்னு கேட்க, கோயம்புத்தூர் தெற்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கா? கரூருக்கு போவாதுக்கு காரணம் அது. ஏன் இப்ப கோயம்புத்தூர் தெற்குக்கு போனாரு? கோயம்புத்தூர் தெற்குக்கு போன காரணம் என்னன்னா, இந்த கோயம்புத்தூரும் சேலமும் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஊர். சேலத்துக்காரங்க ஏதாவது பண்ண போறாங்கன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நமக்கு எதாவது பண்ண போறாங்க கூட. கோயம்புத்தூர்காரங்க ஏதாவது நமக்கு எதிராக பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அதனால கோயம்புத்தூரை பத்தி இவருக்கு முழுசா தெரியல, கிளம்பிட்டாரு. அங்க போயிட்டு மக்கள் வந்து ஒன்றும் விவரம் தெரியாத ஆளுங்கன்னு. ஆனா அவங்கள பத்தி இவருக்கு தெரியாது. டெபாசிட் கூட வாங்காம இவர் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. டெபாசிட் கூட இவர் வாங்க முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்காரங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றது யாராலையும் கற்றுக்க முடியாது.
அவங்க ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான ரொம்ப அதீத புத்திசாலி, புத்திசாலி. அதனாலதான் அங்க ஜிடி நாயுடு அவங்க பொருட்கள் கொடுக்குறது அதீத புத்திசாலி. நீங்க அவங்களெல்லாம் போய் ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோட நீங்க ஊரை விட்டு கிளம்பும் போதே அவங்க அங்க பிளான் போட்டு வச்சுருவாங்க. அதனால அங்க போனா இந்த பருப்பு அந்த குக்கரில் வேகவே வேகாது. இந்த அரிசி அந்த கிரைண்டர்ல ஆட்டவே முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். கோயம்புத்தூர் சரியான அந்த கிரைண்டர்ல இந்த அரிசியை ருப்பி எடுத்துட்டு வர முடியாது. ஆமா, அவ்வளவுதான். டெபாசிட் கூட வாங்குறதுக்கு கஷ்டம்னு சொல்லியிருக்கீங்க. மிகப்பெரிய திட்டத்தோட போயிருக்காருன்ற மாதிரி அந்த திட்டமும் அங்க ஈடுபடாது. இவருடைய திட்டமிடம் தவிடு பொடியாக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் இனிமேல் செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபர் நமக்கு தேவையில்லைங்கிறது திமுக முடிவு பண்ணிட்டாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தை பத்தியும் திமுக காரங்களுக்கு தெளிவா தெரியும். டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு விவரம் இல்லாம அவர் அங்க கோயம்புத்தூர் அனுப்புறாங்க. அவருடைய சாப்டர் இதோட முடிச்சு விட்டணும்ன்றதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அப்ப கூட அவருடைய சாப்டர் இதோட முடிச்சு விட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவரை வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்புறாங்க. தன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா உடனடியாக தலைவர்கள் அங்க போயிட்டு மத்திய அரசு மேல போயிட்டு யாரா இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினவங்க. செந்தில் பாலாஜி கைதின் போது அமைதியாக தான் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது சொல்ல போனோம்னா. ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜியினுடைய நிலைக்கு. அவர் இன்னொன்று, செந்தில் பாலாஜி கரூர்ல இந்த தடவை நின்று இருந்தால் எலெக்ஷன் டோட்டலாவே கேன்சல் ஆயிடும். அப்படி அதுதான் மூணாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். கரூர்ல செந்தில் பாலாஜி இந்த தடவை நின்று இருந்தால் எலெக்ஷன் கேன்சல் ஆயிடும். டோட்டலாவே கேன்சல். தமிழ்நாடு ஃபுல்லாவே கேன்சல். ஏன் சார் தமிழ்நாடு? கரூர் மட்டும் தான் கட்டி போடுறோம் குட்டி போடுறோம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சும்மா இருப்பாங்க. அதுக்கு கரூர் மட்டும் தானே. அதெல்லாம் வந்து ஒரு தடவை வந்து உங்களுக்கு தப்பு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டோட்டலா எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் காட் எவ்ரிதிங். It has got full power to continue the election or stop the election. தேர்தல் தடைபடாமல் நடைபெறணுன்றதுக்காக தான் இப்ப கரூர்ல ஒரு வந்து நின்னாருன்னா தேர்தல் நிக்கிறதுக்கான should be stopped. அப்படி இல்லைன்னா அங்க வந்து அடி வாங்குவாரு. மூணாவது இவர் மொத்தமும் முடிச்சு விட்டு முடிவு பண்ணி தான் தூக்கி போய் கோயம்புத்தூர்ல போட்டுக்கிட்டாங்க. அதி புத்திசாலி கிட்ட கோத்து விட்டாங்க. சின்ன புத்திசாலி பெரிய புத்திசாலி கிட்ட போட்டு விட்டாங்க. நம்ம பண்ணுவோம்ல, சண்டை வந்துச்சுன்னா நம்மளை விட பெரிய அவனை விட நம்ம எவனை நம்மளை வந்து அடிச்சான் அவனை விட பெரிய ஆள் யாரு அவங்ககிட்ட போய் கோத்து விட்டுறான். அந்த மாதிரி கோத்து விட்டாங்க. அவ்வளவுதான். சரிங்க, தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். பார்வையாளர்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த தேர்தல் கலந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.